Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic, 3rd standard first terminal examination, quarterly examination பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொஷின் பேப்பரை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன், fill in the blanks with the words from the bracket. நம்ம இப்போ fill in the blanks பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பார்க், கேமல், பவுல், கப்ஸ், ஃப்ளவர். இதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளாக் ரேட் புட் த பன் இன் த டேஷ். அந்த பிளாக் ரேட் எதில் போடுது அந்த பண்ணை? பவுல். கொஷினை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்சரை எழுத முடியும். செகண்ட் ஒன், பட்டர்ஃப்ளை கலெக்ட் நெக்டர் ஃப்ரம் டேஷ் எவரி மார்னிங். பட்டர்ஃப்ளை எதில் போய் வந்து கலெக்ட் பண்ணுது? ஃப்ளவர்ஸ், பூக்கள்ல இருந்து தான் அந்த தேனை கலெக்ட் பண்ணுது. ஸோ ஃப்ளவர்ஸ். த பாண்ட் இஸ் இன் த டேஷ். பாண்ட் எங்கே இருக்குது? பார்க்கில் இருக்குது, குட்டை. த அனிமல் இந்த ஸ்டோரி இஸ். அனிமல், எந்த அனிமல் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க? கேமல், ஒட்டகம். ஃபிஃப்த் ஒன், 3 லிட்டில் லயன் டேஷ் வாக் பை. யார் கூட? லயன். லயனுடைய குழந்தைக்கு பேர் என்ன? கப். அப்போது யார் கூட நடந்து போகுது? கப்பு கூட. செகண்ட் ரோமன், ரைட் த ஆப்போசிட்ஸ். பாருங்கள், லேட், இயர்லி, கம், கோ, நியர், ஃபேர், க்ளீன், டர்ட்டி, ஃபுல், எம்டி. லேட்னா என்ன? நம்ம லேட்டாக எழுந்திருக்கிறோம். அப்போது லேட்னா தாமதமாகுது. இயர்லினா சீக்கிரம், அதான் அதோடைய ஆப்போசிட். கம் கூப்பிட்றோம், கோ போகிறது. நியர் பக்கத்தில் இருக்கிறது, ஃபேர்னா தூரமாக இருக்கிறது. க்ளீன் க்ளீனாக வச்சுருக்குறோம் நம்ம பிளேஸை, அதுக்கு ஆப்போசிட் டர்ட்டி அழுக்காக இருக்குது. ஃபுல், இப்போ ஒரு ஃபுல்லாக இருக்குது குடம், அப்போ இது இல்லைன்னா என்ன ஆகும்? எம்டி. ஓகே, தேர்ட் ரோமன் பாருங்கள், புட் சி ஃபார் கவுண்டபிள் அண்ட் யூ சி ஃபார் அன்கவுண்டபிள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பென்சில். பென்சில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால். அப்போ கவுண்டபிள்னா சி போடணும். ரைஸ், அரிசியை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை, அன்கவுண்டபிள், அதுதான் யூசி. மில்க் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை, யூசி, அன்கவுண்டபிள். பைசைக்கிள், நம்மளால் சைக்கிள் எத்தனை இருக்குன்னு எண்ண முடியும், ஸோ கவுண்டபிள். பட்டர், வெண்ணெய் எண்ண முடியுமா? நோ, யூசி, அன்கவுண்டபிள். மேட் த ஃபாலோவிங். ஃபோர்த் ரோமன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும்? கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒன். டெசர்ட் வந்து பாலைவனம். ஸோ பாலைவனம் எப்படி இருக்கும்? ட்ரையாக இருக்கும். கிச்சன், கிச்சனில் என்ன இருக்கும்? பிளேஸ் வேர் வி குக், நம்ம சமைக்கிற இடம். இன்செக்ட்ஸ், இன்செக்ட்ஸ்னா என்ன? பூச்சிகள். பூச்சி எங்கே இருக்கும்? லிவ் நியர் எ பாண்ட், குட்டையில் இருக்கும். டாக் என்ன பண்ணும்? பார்க், குறைக்கும். ஃபிஃப்த் ரோமன் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஏ அண்ட் தி. எங்கே நம்ம ஏ யூஸ் பண்ண போகிறோம், ஆன் யூஸ் பண்ண போகிறோம், தி யூஸ் பண்ண. ஐ மேட் an old man. The old man came from a village. He told me about the sun and the moon. Okay. Sixth Roman, write the correct landform for the following. First one என்ன? Deep valley, large lakes, small ponds, dry desert. இங்கேயும் இருக்குது பாருங்கள், டெசர்ட் மேட்ச்சில் ட்ரை. ட்ரை, டெசர்ட், ஃப்ளாட், பிளெயின்ஸ். அரேஞ்ச் த வேர்ட் டு மேக் சென்டென்ஸ். இங்கே மேக் பண்ண போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம் சென்டென்ஸை. ஃபர்ஸ்ட் ஒன், வில் கோ ஐ ஸ்கூல் டு. ஐ வில் கோ டு ஸ்கூல், ஃபுல் ஸ்டாப். ஐ வில் கோ டு ஸ்கூல். செகண்ட் பாருங்கள், டெல் மே ஐ எ ஸ்டோரி. மே ஐ டெல் எ ஸ்டோரி, கொஷின் மார்க். பேக் குட் யூ me a give. Could you give me a bag? Question mark. I sing song a can. Can I sing a song? Will I meet home you your at? I will. Fifth one பாருங்க, எழுதாமல் இருக்க பாருங்க. I will meet you at your home. நான் வந்து உங்களை உங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறேன், சாரி பார்க்குறேன். I will meet you at your home. ஓகே, கொஷின் மார்க் போட்டால் ஃபுல் ஸ்டாப். புரிஞ்சுதா சில்ட்ரன்? ஐ வில் கோ டு ஸ்கூல். மே ஐ டெல் எ ஸ்டோரி. குட் யூ கிவ் மீ எ பேக்? கேன் ஐ சிங் எ சாங்? ஐ வில் மீட் யூ அட் யுவர் ஹோம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8th ரோமன் பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிக்சர்ஸ். பிக்சரை கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம அண்டரா, இன்னா, ஆனா அப்படின்னு எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஆண்ட் இஸ் டேஷ் த சேர். எறும்பு எங்கே இருக்குது? சேருக்கு கீழே இருக்குது. தப்போ அண்டர் த சேர்.
The butterfly is dash the ball. Butterfly எங்க இருக்கு? மேல இருக்கு. On the ball. The caterpillar is dash the shoe. Caterpillar எங்க இருக்கு? ஷூக்கு பக்கத்துல இருக்கு. Near the shoe. The fish is dash the bowl. Fish எங்க இருக்கு? உள்ள இருக்கு. In the bowl. The ladybird is dash the leaf. மேல ladybird இருக்கு. அப்போ on the leaf. ஆன்சர் பாருங்க இப்போ. ஆன்சர் the following question. What did Valli add to the tea at last? வள்ளி என்ன ஆட் பண்ணியிருந்தா அந்த இதில் டீயில்? சுகர் ஆட் பண்ணியிருந்தா. ஸோ நான் ஆன்சர் வந்து நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வள்ளி ஆடட் சுகர். வள்ளி என்ன ஆட் பண்ணா? சுகர் ஆட் பண்ணா. வள்ளி ஆடட் சுகர். செகண்ட் கொஸ்டின், ஒய் வாஸ் அம்மா இன் பெட்? அம்மா எதுக்கு பெட்டில் இருக்காங்க? அவங்களுக்கு ஹெட்டேக், தலைவலி. அம்மா ஹேட் எ ஹெட்டேக். அம்மா ஹேட் எ ஹெட்டேக். செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த சாம்லான் ஈட்? சாம்லான் என்ன சாப்பிடும்? இன்செக்ட்ஸ். சாம்லான் ஈட் இன்செக்ட்ஸ். தேர்ட் ஒன், வேர் டூ த கேமல் ஸ்டோர் ஃபுட்? ஃபுட்டை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்? அது வாயில் ஹம்ப்னு சொல்லுவாங்க அந்த வேர்டு, அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். த கேமல் ஸ்டோர் ஃபுட் இன் தர் ஹம்ப். டெசர்ட்லலாம் என்ன இருக்காது? தண்ணி இருக்காது டெசர்ட்டில். ஸோ அதனால் அந்த ஃபுட்டை வந்து அது பிஃபோராகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணிலாம். விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் கேமல்? கேமல் எங்கே இருக்குன்னு சொன்னேன் இப்போ தான், டெசர்ட்டில் இருக்கும். அப்போது த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் கேமல் இஸ் எ டெசர்ட். ஓகே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வள்ளி என்ன ஆட் பண்ணுறா? சுகர். அம்மாவுக்கு என்னாச்சு? ஹெட்டேக் இருக்குது. சாமில் என்னென்ன சாப்பிடும்? இன்செக்ட் சாப்பிடும். கேமல் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கு? ஹம்பில். பெஸ்ட்டு பிளேஸ் எது கேமலுக்கு? டெசர்ட். இதுதான் 5 ஆன்சர்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ப்ரூம், BROOM ப்ரூம். செகண்ட் ஒன் ஷர்ட், SHIRT ஷர்ட். கிராஸ், GRASS கிராஸ். பில்லர், PILLAR பில்லர். எல்லோ, YELLOW எல்லோ. நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷினை ஆன்சர் பண்ண போகிறோம். ஹூ ஸ்விம்ஸ் இன் த ரிவர்? யார் வந்து ஸ்விம் பண்ணுறா, நீந்துரா? மாலிக் ஸ்விம்ஸ் இன் த ரிவர். நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹூன்ற இருக்க வேர்ட்ஸால் அதில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் எழுத போகிறோம். மாலிக் ஸ்விம்ஸ் இன் த ரிவர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ ஃப்ளைஸ் கைட்? கைட் யார் விளையாடுறா? தேவி. அப்போது தேவி ஃப்ளைஸ் கைட். இந்த ஹூன்ற இருக்கிற வேர்டில் மட்டும் தேவி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஷின் எழுதிக்கோங்க. கொஷின் எழுதிட்டு அப்படியே லாஸ்ட்டாக கொஷின் மார்க் எழுத போகிறீங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா? இது ஆன்சர். ஹூ ஹேஸ் த பலூன்ஸ்? பலூன்ஸ் யார்கிட்ட இருக்குது பாருங்கள், பிக்சரை பாருங்கள். பலூன் யார் கையில் இருக்குது? மலர். மலர் ஹேஸ் த பலூன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ கிளைம்ஸ் அப் த மவுண்டெயின்? யார் மலையில் ஏறா? அன்பு. அன்பு கிளைம்ஸ் அப் த மவுண்டெயின். இந்த ஹூன்ற இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கொஷினே எழுதணும். கொஷின் எழுதுறேன்னு சொல்லி கொஷின் மார்க்கை போட்டுறாதீங்க. ஹூ ரைட்ஸ் எ பைசைக்கிள்? பைசைக்கிள் யார் ஓட்டுறா பாருங்க? ஜான். ஜான் ரைட்ஸ் எ பைசைக்கிள். புரிஞ்சுதா சில்ட்ரன்? 5 கொஷின்ஸ், இது 5 ஆன்சர்ஸ். புரியுதா? ஓகே, இது மேலே பாருங்கள் கொஷின் ஆன்சரு. புக்ஸில் இருக்கிற கொஷின் ஆன்சர் மாமா இது. ஓகே பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து 3rd ஸ்டாண்டர்டோடைய ஃபஸ்ட் டெர்மினல் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர். உங்களுக்கு வேறு கூட வரலாம், பட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்கேன். ஓகே சில்ட்ரன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.